சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. நான்வெஜ்னாலே பொதுவாக எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பிரியாணி தாங்க. பிரியாணினாலே ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது மட்டன் பிரியாணி தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மட்டன் பிரியாணியை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில், இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் தலப்பா கட்டி சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஈஸியாக நீங்களே வீட்டில் செய்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு நான் சொல்லி காட்ட போகிறேன். இதில் நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த டைமில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/2 kg மட்டன் பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு மட்டன் பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒரு சின்ன டிப் என்னென்னா, ஒரு கொழுப்பு சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் மட்டனோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் அதில். ஸோ மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் கொழுப்பு ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல் மசாலா பவுடரோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். 5 ஏலக்காய், 5 பட்டை, 5 கிராம்பு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாளிப்புக்கு 3 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 சின்ன சைஸ் அன்னாசி முக்கு, 3 மராட்டி முக்கு, கொஞ்சம் கல்பாசி, 4 சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை. வேறு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேங்க. அதை பார்த்து அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மட்டன் பிரியாணிங்கிறனால நம்ம மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் மட்டனை போட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. 1/2 kg சமைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ அது செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 150 ml ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அது நல்லா பொரியிற வரைக்கும் அப்படியே இது பண்ணி விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 200 கிராம் வெங்காயம் நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு எப்போவுமே ஆனியன் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வணங்கணுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மட்டன் பிரியாணி கலரும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அந்த கலர் உங்களுக்கு தலப்பா கட்டி மாதிரி கிடைக்கும். ஸோ ப்ரௌன் கலரில் நல்லா வணக்கிடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த ஸ்பெஷல் மசாலா பவுடர், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா எண்ணெயில் வணங்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்பைசஸோட வாசனைலாம் நல்லா தெரியும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்படியே வணக்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 1/2 கை புதினா, 1/2 கை கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 1 மினிட் அப்படியே வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் 200 கிராம் தக்காளி, இதை நான் இதே மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வெந்துட்டுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வணக்கி விட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டுங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். கூட சேர்ந்து அது ஒரு புளிப்பு தன்மையும் கொடுக்கும். அதுக்காக தயிர் ஆட் பண்ணுறோம். देखते हैं तन मेरा मन में चुभती है नजर, होंठ से लजाते उनके नरम होंठों से, मगर गिनती रहती हूँ मैं अपनी करवतों के सिलसिले, क्या करूँ कैसे कहूँ रात कब कैसे डले. இந்த தயிரை லைட்டாக வணக்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்ல கலர் கொடுக்கும் மட்டன் பிரியாணிக்கு. லைட்டாக கலந்து விட்டுருங்க. அப்படியே இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட மட்டன் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த 1 மினிட்க்கு அப்படியே நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க.
இப்போ அது அப்படியே ஒரு 1 மினிட்க்கு அப்படியே எல்லாம் சேர்ந்து வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதா வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணி, அதை ஆட் பண்ணி வந்து இதை குக் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து நல்ல பிரியாணியில் இறங்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1/2 kg பிரியாணிக்கு நான் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ என்கிட்ட ஒரு 200 ml டம்ளர் இருக்கனால அதில் வந்து 5 டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. நம்ம வந்து மட்டனை வந்து ஒரு 50% தான் குக் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து அது வந்து நல்லா வேகணும். ஸோ வந்து இதை கலந்து தண்ணி கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கணுங்க. இப்போ மூடி போட்டு 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அரிசி இருக்குங்களே அதை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா தண்ணி கொதிச்சு நல்லா வந்து அரிசி வந்து நல்லா வேகும். நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சிலே ஊஞ்சலே. ஸோ அப்படியே தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அப்பப்போ லைட்டாக வந்து கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவு தண்ணி சுண்டின உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினாவையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதனோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா வந்து தெரியும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவு நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ தம் போட்டுடலாம். ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க. லோவில் வச்சுட்டு மூடி போட்டு நல்ல கனமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருங்க. இந்த லோ ஃப்ளேம் தம்லேயே வந்து 5 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ லைட்டாக பாருங்கள், அந்த ஆவிலாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பரான டேஸ்டான தலப்பாக்கட்டுக்கு ஈக்குவலான மட்டன் பிரியாணி சுட சுட ரெடிங்க. அப்படியே பார்க்கவே அப்படியே செமையாக அள்ளுது. அதனோட டெக்ஸ்சரு, வாசனை அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 4லேருந்து 5 மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணலாங்க. நீங்கள் எத்தனை கேஜி செய்கிறதா இருந்தாலும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட் அதே மாதிரி கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மட்டன் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.